தோழர்களே, பக்தி வாழ்க்கையில் ஏதாவது பலன் தருமா? கடவுளையே உச்சரித்தபடி வாழ்ந்தாலும் உன் வாழ்வு உயருமா? பக்தியின் பெயரால், கடவுளின் பெயரால் நாம் எப்படியெல்லாம் முட்டாளாக்கப்படுகிறோம், ஏமாற்றப்படுகிறோம் என்பதை சிந்தியுங்கள். திருநீறு, ஓம் நமச்சிவாய, ருத்ராட்ச கொட்டை, கைகளில் கயிறு, இவற்றால் கடுகளவு பலனுண்டா என்பதை சிந்தியுங்கள். இதோ இந்த நண்பர் மேற்சொன்ன எல்லாவற்றையும் அணிந்து பக்தியின் சின்னமாகவே, அதாவது பக்தியின் உருவமாகவே மாறிப்போன போதும் கடவுளையே, அதாவது ஓம் நமச்சிவாய மந்திரத்தை உச்சரித்தபடி இருந்தாலும் உலகத்தில் ஒரு மனிதன் எந்த நிலையை அடையக்கூடாதோ அப்படிப்பட்ட ஒரு இழிநிலையை, பிச்சை எடுக்கிற, கையேந்துகிற நிலையைத்தான் அடைந்திருக்கிறார். இப்படி கோடிக்கணக்கான பக்தியின் உருவங்களாக, சின்னங்களாக இருக்கும் மனிதர்கள், கடவுளையே உச்சரித்து கொண்டிருக்கிற சாமியார்கள் எல்லா மத கோயில்களின் வாசல்களிலும் பிச்சைக்காரர்களாக இருப்பதை நாம் அன்றாடம் பார்க்கிறோம். இருந்தாலும் சிந்திக்க மறுக்கிறோம். இந்த கடவுளும் பக்தியும் நம்மை மழுங்கடிக்கும் போதைகள், பெரும் பித்தலாட்டங்கள், இப்படிப்பட்ட மூட சிந்தனைகளால், இப்படிப்பட்ட முட்டாள்தனமான நம்பிக்கைகளால் நமது மூளையை நிரப்பி எதை சிந்திக்க வேண்டுமோ அதை சிந்திக்க மறந்து போனோம். அப்படி மறந்து போனதால்தான் பெருமையாக வாழ்ந்த இந்த சமூகம் இன்று உலகத்திலேயே தாழ்ந்த சமூகமாக வீழ்ந்து கிடக்கிறது. அறிவோம், பக்தியையும் கடவுளையும் துறப்போம். அதாவது நீங்கள் எந்த ஊர்? சரி, நான் ஒன்று கேட்குறேன். உண்மையாகவே கடவுள் இருக்கா? இல்லை இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, இரவு இருக்குது, பகல் இருக்கு, ஆண் இருக்குது, பெண் இருக்குது, நல்லதே கெட்டது, அது இருக்கட்டும். இப்போ நீங்கள் கேளுங்க, இந்த சிவாய நமச்சிவாயன்னு போட்டுருக்கீங்க, விபூதி போட்டுருக்கீங்க, ஆவி உட போட்டுருக்கீங்க, இருந்தாலும் பகவான் நம்மளை ஏன் கையெழுந்து ஏன் அது மாதிரி வைக்கிறோம்? நினச்சி பார்த்தீங்கன்னா கேளுங்க. ஈசா எடுத்து சாப்பிடும், அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் சரி, இது ஏதோ பழகிட்டோம். ஆனால் உண்மையை உணர்ந்தா நம்மளை மாதிரி தினமும் கடவுளை கேட்குறோங்க. நான் போய் ஆசிரமத்தில் உட்காந்துருவோம் சாமி, உட்காந்துருக்கோம், அப்போதான் ஆசைப்பட்டு அது கொஞ்சம் வரமாட்டு உத்தரவரம் இல்லை. நான் சொல்கிறது என்னென்னா, நமச்சிவாயை போட்டுக்கிறோம், காசி போட்டுக்கிறோம், ருத்ராட்சத்தை போட்டுக்கிறோம், மஞ்சள் விட்டுருக்கிறோம், முடி விட்டுருக்குறோம், பகவானே நினைக்கிறோம். ஆனாலும் ரொம்ப அயோக்கியனுங்கள்லாம் பெரிய பெரிய காரில் போயிட்டு பெரிய பெரிய வசதியாக வாரோம். நம்மளை ஏன் கஷ்டப்பட்டு முன்ன மாதிரி இல்லை, முன்ன மாதிரி எவ்வளோ ஏழைகளை கடவுள் கடவுள்னு சொன்னாலும் அவன் எதுவுமே அவனை கவனிக்கிறது. ஏன் கவனிச்சிங்க? எப்போ அது சிவன் வந்தீங்க பார்த்தீங்களா? இதுதான் தெய்வம். நான் வந்தது எதுக்கு தெரியுமா? நான் வந்ததே எதுக்கு தெரியுமா? நான் வந்ததே ஐயா, கடவுள் என்று ஒன்று இல்லை. இது வந்து ஒரு வேஷத்துக்கும் நீங்கள் வந்ததே தெய்வம் தான். நீங்கள் தான் தெய்வமே எனக்கு. அதான் மனுஷனை கடைசியில் நம்ம வந்து மனுஷனே தெய்வம் இல்லையா? சரிங்க ஐயா, நன்றி. இந்தாங்க, பரவாயில்ல, வச்சுங்க. ஓகேங்களா?